தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும் புவி வாடும் நிலைகள் மாறும் வாடும் நிலைகள் மாறும் இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் ஆண்டவரின் இல்லம் தேடி வருகின்றோம், ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகின்றோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கின்றார், அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகின்றோம், ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகின்றோம். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக. குருகுலமே வருக. ஒளியேற்றல். இருளை அகற்றி வெளிச்சத்தை தருவது ஒளி. ஒளியானது எங்கும் நிறைந்திருக்கும். நம் வாழ்வை தீமைகளில் இருந்து நன்மைத்தனத்திற்கு வாழ வழி நடத்தும் ஒளியாம் இறைவனின் இரக்கத்தை வேண்டி நமக்காக நம்மோடு இணைந்து ஜெபிக்க வந்திருக்கும் நம் மண்ணின் மைந்தர் அருட்பணி வில்லியம் அவர்களை குழந்தைகள் சார்பாக முதல் திரையை ஏற்ற அன்பாய் அழைக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற கட்டளைகளை பின்பற்றி அதன்படி வாழ நம்மை அழைத்து செல்லும் நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களை இரண்டாம் திரியை ஏற்ற அழைக்கின்றோம். பங்கின் ஒவ்வொரு நிலைகளிலும் பங்கு தந்தையுடன் இணைந்து உழைக்கும் நம் மாசில்லா பூந்தோட்டத்தின் பங்கு அருட்பணி பேரவையின் துணைத் தலைவர் அவர்களை மூன்றாம் திரியை ஏற்ற அன்பாய் அழைக்கின்றோம். முதல் விருந்தினை முதலாக உட்கொள்ள இருக்கும் நம் குழந்தைகளின் வளரும் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருப்போம் என்ற உறுதியுடன் வாழ அழைக்கும் விதமாய் அவர்களில் இருவரை 4ஆம் 5ஆம் திரியை ஏற்ற அழைக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கினிய இறை மக்களே, முதல் திருவிருந்து மற்றும் திருக்குடும்ப பெருவிழாவினை கொண்டாடும் இன்றைய திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய திருப்பலி புதுவாழ்வு கொடுக்கும் நற்கருணை என்ற சிந்தனையில் சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுகிறது. இயேசுவை வழங்கும் அருள் அடையாளம் நற்கருணை. இயேசு அப்பத்தை உடலாகவும் திராட்சை ரசத்தை இரத்தமாகவும் தருகிறார். இவ்வாறு வாழ்வின் உணவாக நற்கருணை வடிவில் வந்த இயேசு நமது ஆன்ம தாகத்தையும் பசியையும் போக்குகிறார், நம் வாழ்வை புதுப்பிக்கிறார். இந்த நற்கருணை விருந்தில் பங்கு பெறும் போதெல்லாம் புதிய வாழ்வு பிறக்கின்றது. விசுவாச வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற ஆற்றல் தருகிறார். இன்று புதிதாக இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உண்ணப்போகும் பிள்ளைகள் அனைவரும் மறு கிறிஸ்துவாக மாறவும் புதிய வாழ்வு இவர்களில் பிறக்கவும் மரம் வேண்டி திருப்பலில் பங்கு கொள்வோம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளை, மகிழ்ச்சியோடு நாம் இந்த திருப்பீடத்தின் முன்னால் இன்று குழுமி இருக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு விழாவினை கொண்டாடியுள்ள மகிழ்வோடு சேர்த்து நம்முடைய குழந்தைகளுடைய முதல் திருவிருந்து நிகழ்வையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இறைவன் மனிதனாக இந்த உலகில் பிறந்தார் என்று கொண்டாடினோம். இன்று அதே கிறிஸ்து இவர்களுடைய உள்ளங்களிலே எழுந்து இவர்களோடு இன்றிணைந்து வாழவிருக்கின்றார் என்பதையும் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். கிறிஸ்துவனுடைய வருகை நம்முடைய வாழ்விலெல்லாம் பெரிய மாற்றங்களை உருவாக்குகின்றது. சிறப்பாக இன்று இந்த குழந்தைகள் முதல் முறையாக திருவிருந்தில் அமரும்போது கிறிஸ்துவனுடைய உண்மை உடனிருப்பை உணரவும், அதனால் அவர்கள் கிறிஸ்துவைப் போலவே தங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ள மிகுந்த ஏவுதல் பெறவும் நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். இறைவன் இவருடைய வாழ்விலே நிறைவான வரங்களையும் வளங்களையும் வழங்கி மகிழ்விக்கவும் அவர்களுடைய வாழ்வு சிறக்கவும் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் உண்மையான கிறிஸ்துவின் சீடர்களாக மாற வேண்டும் என்றும் சிறப்பான வகையிலே மன்றாடுவோம்.
எனவே இந்த திருப்பலியை நாம் தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்கும்படி நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்துவோம். அன்பான இறைவா, பாவம் செய்தேன், அன்பாய் மன்னிப்பீரே. அன்பின் மானிடரே, பாவம் செய்தேன், அன்பாய் ஈர்ப்பீரே. அன்பு தந்தையே இறைவா, எங்கள் பெற்றோர் பெரியோர்கள் கீழ்ப்படியாமல் மதிக்காமல் அவர்கள் உதவி செய்ய தவறிய தனங்களுக்காகவும் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இறைவா, பாவம் செய்தேன், அன்பாய் மன்னிப்பீரே. அன்பின் மானிடரே, பாவம் செய்தேன், அன்பாய் ஏற்பீரே. அன்பு தந்தை இறைவா, எங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளாமல் சோம்பேறியாக இருந்து ஓய்வு நேரத்தை வீணெடுத்த நேரங்களுக்காகவும் பிறரோடு சண்டையிட்டு அவர்களை கேலி செய்த தருணங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். அன்பான இறைவா, பாவம் செய்தேன், அன்பாய் மன்னிப்பீரே. அன்பின் மானிடரே, பாவம் செய்தேன், அன்பாய் ஏற்பீரே. அன்பு தந்தை இறைவா, நீர் எங்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்றீர். ஆனால் நாங்கள் உமது அன்பை உணராமல் பல பாவங்கள் செய்து உம்முடைய உறவிலிருந்து விலகி சென்ற தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். அன்பான இறைவா, பாவம் செய்தேன், அன்பாய் மன்னிப்பீரே. அன்பின் மானிடரே, பாவம் செய்தேன், அன்பாய் ஏற்பீரே. அன்பு தந்தையே இறைவா, ஏழைகள் மீது அன்பு செய்ய தவறிய நேரங்களுக்காகவும் எங்களிடம் இருந்ததை பிறரோடு பகிர்ந்து வாழாமல் சுயநலமாக இருந்த நேரங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். அன்பான இறைவா, பாவம் செய்தேன், அன்பாய் மன்னிப்பீரே. அன்பின் மானிடரே, பாவம் செய்தேன், அன்பாய் ஈர்ப்பீரே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம்.
பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவரின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நற்கருணை என்னும் வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது நீதி தலைவர் சாமுவேலின் முதல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. எல்கானாவின் மனைவி அன்னா கடவுளிடம் மன்றாடி அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதும் அவ்வாறு பிறந்த மகன் சாமுவேலை கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதையும் விளக்கும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். சாமுவேல் எழுதிய நூலிலிருந்து வாசகம். நூல் பிரிவு 1. இறை சொற்றொடர்கள் 20-22 மற்றும் 24-28. உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டாரும் அனைவரும் ஆண்டவருக்கு தாங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையும் செலுத்த சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தம் கணவனிடம் பையனை பால் குடி மறந்ததும் அவனை எடுத்து செல்வேன், அவன் ஆண்டவரின் திருமுகம் நின்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால் குடி மறந்ததும் அண்ணா அவனை தூக்கி கொண்டு 3 காளைகள் 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சூலோவில் இருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவர் இன்னும் சிறு பையனாகவே இருந்தார். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள்.
பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை. என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நான் சிறு மூங்கில்தான் என் இறைவா, நீ விரும்பும் குழலாக என்னை மாற்றவா. நான் சிறு மூங்கில்தான் என் இறைவா, நீ விரும்பும் குழலாக என்னை மாற்றவா. நீ ஊதும் காற்றினில் உயிர் வாழுவேன், உன் விரல் அசைவினில் இசையாகுவேன். நீ ஓடும் காற்றினில் உயிர் வாழுவேன், உன் விரல் அசைவினில் இசையாகுவேன். வாழ்நாளெல்லாம் இனி ஒன்றாகுமே, வாழும் நொடிகள் அதன் சப்தஸ்வரமே. வாழ்நாளெல்லாம் இனி ஒன்றாகவே, வாழும் நொடிகள் அதன் சப்தஸ்வரமே. நான் சிறு மூங்கில்தான் என் இறைவா, நீ விரும்பும் குழலாக என்னை மாற்றவா. உனக்காக உருவான இசை கருவினா, உன் பாடல் அரங்கேறும் சிறுமேடை நான். உனக்காக உருவான இசை கருவினான், உன் பாடல் அரங்கேறும் சிறுமேடை நான். உனக்காக உருவான இசை கருவினான், உன் பாடல் அரங்கேறும் சிறுமேடை நான். உனக்காக உருவான இசை கருவினான், உன் பாடல் அரங்கேறும் சிறுமேடை நான். நிகழ்வாக என் வாழ்வில் நடப்பதெல்லாம் நீ எழுப்பும் இன்னிசையின் ஸ்வர கோர்வைதான். நிகழ்வாக என் வாழ்வில் நடப்பதெல்லாம் நீ எழுப்பும் இன்னிசையின் ஸ்வர கோர்வைதான். உன்னில் இணைந்தால் என்னில் விண்ணின் இசையே, நீ இல்லையேல் நான் வெறும் ஓசையே. உன்னில் இணைந்தால் என்னில் விண்ணில் இசையே, நீ இல்லையேல் நான் வெறும் ஓசையே. நான் சிறு மூங்கில்தான் என் இறைவா, நீ விரும்பும் குழலாக என்னை மாற்றவா. உன் அன்பு இசை வெள்ளம் என் நெஞ்சிலே புதுராக புனலாக பாய்ந்து வந்ததே. உன் அன்பு இசை வெள்ளம் என் நெஞ்சிலே புதுராக புனலாக பாய்ந்து வந்ததே. உன் அன்பு இசை வெள்ளம் என் நெஞ்சிலே
புதுராக புனலாக பாய்ந்து வந்ததே. உன் அன்பு இசை வெள்ளம் என் நெஞ்சிலே புதிராக புனலாக பாய்ந்து வந்ததே. சுமையான பழம் போக்கு போய் மறைந்ததே. சுவையான புது வாழ்வு கரை புரண்டதே. சுமையான பழம் போக்கு போய் மறைந்ததே. சுவையான புது வாழ்வு கரை புரண்டதே. உன்னில் இணைந்தால் வாழும் புது சுவையே. நீ இல்லையேல் அது பெரும் சுமையே. உன்னில் இணைந்தால் வாழும் புது சுவையே. நீ இல்லையேல் அது பெரும் சுமையே. நான் சிறு மூங்கில்தான் என் இறைவா. நீ விரும்பும் குழலாக என்னை மாற்றவா. நான் சிறு மூங்கில்தான் என் இறைவா. நீ விரும்பும் குழலாக என்னை மாற்றவா. நீ ஊதும் காற்றினில் உயிர் வாழுவேன். உன் வீரல் அசைவினில் இசையாகுவேன். நீ ஊதும் காற்றினில் உயிர் வாழுவேன். உன் விரல் அசைவினில் இசையாகுவேன். வாழ்நாளெல்லாம் இனி ஒன்றாகமே. வாழும் நொடிகள் அதன் சப்த ஸ்வரமே. வாழ்நாளெல்லாம் இனி ஒன்றாகவே. வாழும் நொடிகள் அதன் சப்த ஸ்வரமே. நான் சிறு மூங்கில்தான் என் இறைவா. நீ விரும்பும் குழலாக என்னை மாற்றவா. இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகமானது யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுள் நம்மீது கொண்டுள்ள அன்பை போல் நாமும் மற்றவர் மீது அன்பு செலுத்த வேண்டும். இந்த அன்பு கட்டளையை பின்பற்றுவதால் நமது தேவைகளை நிறைவேற்றி கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார் என்பதையும் எடுத்துரைக்கும் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். நூல் பிரிவு 3 இறை சொற்றொடர் 1 முதல் 2 மற்றும் 21 முதல் 24 வரை. அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உகந்தவற்றையே உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கின்றோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களில் இறை உன்னை வாழ்த்திடவே, என் மன்னவா உன்னை பாடவே என்னுள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உன்னை பாடவே என்னுள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 2 41 52 வரை உள்ள இறை சொற்றொடர்கள். லூக்கா நற்செய்தி அலகு 2 இறை வார்த்தைகள் 41 52 வரை. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகம் ஆனவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளுகின்ற திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவருடன் சென்று நாசரத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியில் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அருமையான பிள்ளைகளை, நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? எதுக்கு தயாராக இருக்கிறீங்க? நற்கருணை வாங்குவதற்காக, அப்படித்தானே? நற்கருணை என்றால் என்ன? கிறிஸ்துவின் உடல், சரிதானா? எப்ப நற்கருணை ஏற்படுத்தினார் கடவுள்? இயேசு எப்பொழுது ஏற்படுத்தினார்? இரவு உணவின் போது, சரிதானா? எதற்காக ஏற்படுத்தினார்? பெருங்கர் சொல்லுங்க பெண்கர். நம்மை எதற்காக நம்மை வாழ வைப்பதற்காக. இன்னைக்குள்ள தலைப்பு என்னது? வாழ்வு வழங்குகின்ற நற்கருணை, அப்படித்தானே? அங்க ஒரு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப பார்த்தா ஓகே. நற்கருணை நம்மை வாழ வைக்கின்றது, வளர வைக்கின்றது, வளர்க்கின்றது, வளர்த்து எடுக்கின்றது என்ற பல்வேறு கோணங்களிலே நாம் இன்று சுருக்கமாக சிந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மிக அழகாக உடை அணிந்து மகிழ்ச்சியாக வந்திருக்கிறார்கள், அப்படித்தானே? மகிழ்ச்சியா இருக்கிறியா இல்லையா? வெரி குட். இந்த மகிழ்ச்சியானது தொடர வேண்டும். கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உலகெங்கும் இருக்கின்ற மக்கள் மகிழ்ச்சியோடு இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நமக்கு இரட்டிப்பான ஒரு மகிழ்ச்சி.
நம்முடைய பிள்ளைகளுக்கு அதைவிட பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி, ஒரு புதிய ஒரு அனுபவம். கிறிஸ்துவனுடைய உடலை உண்ணுகின்ற, முதன்முறையாக திருவிருந்திலே கலந்து கொள்ளுகின்ற, அருள் அடையாளத்திலே இன்னும் நெருக்கமாக ஆண்டவரை பின்பற்றுவதற்காக முயற்சி எடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு நாளாக இன்றைய நாள் விடைந்திருக்கின்றது. எனவே தொடங்கி இருக்கின்ற இந்த நாள் அருமையான ஒரு நாளாக முடியவும் வேண்டும். அதற்கிடையில் பயணிக்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய உடலை உணவாக கொடுக்கின்றார். பயணிக்கின்ற திருச்சபை, சேர்ந்து பயணிக்கின்ற திருச்சபை இங்கே போடப்பட்டிருக்கிறார். பயணிக்கின்ற திருச்சபை சேர்ந்து ஒற்றுமையோடு, ஒருமைப்பாடோடு, ஒருங்கிணைத்த உள்ளத்தோடு, தியாக உள்ளத்தோடு, மன்னிக்கின்ற மனப்பான்மையோடு, விட்டு கொடுக்கின்ற மனநிலைகளோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு திருச்சபை. இந்த திருச்சபையில் பிறந்திருக்கின்ற நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பிள்ளைகள் இன்று முதன்முறையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலையும் இரத்தத்தையும் அருள் அடையாள முறையிலே பெறுகின்றார்கள். எனவே அவருடைய உடன் இருப்பு நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறார். மருத்துவமனையில் சிறுவன் ஒருவன் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றான். மருத்துவர் சென்று அவனை பரிசோதிக்கின்றார். பரிசோதித்து விட்டு சொல்லுகின்றார், கொஞ்ச நேரத்தில் இந்த பையன் இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி செவிலியரிடத்தில் சொல்லுகின்றார். இதை அந்த தீவிர சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த அந்த சிறுவன், பச்சிளங்குழந்தை சிறுவன், அவன் கேட்டுவிட்டான். அவனை பார்ப்பதற்காக அவனுடைய வகுப்பிலே படித்த தோழன் நண்பன் வருகின்றான். வந்து, நண்பா எப்படி இருக்கிறாய் என்று அவனை நலம் விசாரிக்கின்றான். விசாரித்து விட்டு அவனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது, சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த சிறுவன் தன்னுடைய நண்பனிடத்தில் கேட்கின்றான், நண்பா, நாம் 2 பேரும் ஒரே வகுப்பிலே படித்தோம், நல்ல நண்பர்களாக இருந்தோம். இப்பொழுது மருத்துவர் சொல்லுகின்றார், நான் சீக்கிரமாக இறந்து விடுவேன். நான் இறக்கின்ற பொழுது என்னோடு நீ வருவாயா என்று சொல்லி அந்த சிறுவன் கேட்கின்றான். இந்த சிறுவனுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. தன்னுடைய நண்பன் இறந்து கொண்டே இருக்கிறான், தன்னை அழைக்கின்றான், என்ன சொல்வது? அவன் அழுகின்றான். இல்லை நண்பா, நான் எப்படி உன்னோடு வர முடியும் என்று சொல்லிவிட்டு அழுதுவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்று விடுகின்றான். அப்பொழுது அவனை பெற்றெடுத்த தாய் உள்ளே வருகின்றாள். கண்ணீர் விடுகின்றாள். மகன் இறந்து விடுவானோ என்று சொல்லுகின்ற எண்ணத்தில் ஏங்கி ஏங்கி அழுகின்றாள். அந்த தாயினுடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டு அந்த பிள்ளை கேட்கின்றது, அம்மா, 10 மாதம் பத்தியங்காத்து என்னை பெற்றெடுத்தீர்களே, டாக்டர் சொல்லிவிட்டார் இறந்து விடுவேன் என்று, என்னோடு நீங்கள் வருவீர்களா என்று சொல்லி கேட்கின்றான். அந்த தாய் என்ன செய்ய முடியும்? 10 மாதம் சுமக்க முடியும், பத்தியம் காக்க முடியும், கண்ணாக மணியாக பாதுகாக்க முடியும். ஆனால் குழந்தைக்கு நோய் வந்து விட்டது, இறந்துவிட இருக்கின்றது. இப்பொழுது எப்படி அந்த குழந்தையோடு தான் செல்ல முடியும்? தன்னுடைய உதரத்தை பாலாக கொடுத்து, உணவாக கொடுத்து, உயிரை கொடுத்த அந்த தாய் எப்படி செல்ல முடியும்? அவள் கண்ணீர் விட்டு அழுகின்றாள். அந்த சிறுவன் பிடித்திருந்த அந்த கரத்தையும் லேசா விட்டுவிட்டு ஒன்று சொல்ல முடியாமல் அழுது கொண்டே அந்த அறையை விட்டு சென்று விடுகின்றார். இல்லை மகனே, நான் வர முடியாது. அந்த குழந்தையினுடைய, அந்த பையனுடைய தகப்பன் உள்ளே வருகின்றார். அவரும் கண்ணீர் மல்க வந்து அந்த மகனுடைய அருகிலே அந்த பெட்டிலே உட்கார்ந்து விட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லுகின்றார். தகப்பனும் அந்த பிள்ளையை அன்பு செய்தவர். ஆனாலும் அந்த பையன் கேட்கின்றான், என்னோடு நீங்கள் வர முடியுமா என்று கேட்கின்றான். கேட்கின்ற பொழுது அந்த தகப்பனால் ஒன்றும் சொல்ல முடியாது. அமைதியிலே இருக்கின்றார். அமைதியாக இருந்துவிட்டு அழுது கொண்டே, கண்ணீர் வடித்துக் கொண்டே அந்த அறையை விட்டு வெளியேறுகின்றார். காரணம், அவரும் அந்த சிறுவனோடு செல்ல முடியாது. கடைசியாக அந்த
சபையிலே பணி செய்து கொண்ட அருள்பணியாளர் வருகிறார். இந்த அருள்பணியாளருக்கு அந்த பையனை நல்லா பிடிக்கும், ரொம்ப அன்பாக இருப்பார். அவர் சென்று அருகிலே உட்காருகின்றார், கையை தடவி கொடுக்கின்றார். அவருக்கு தெரியும் இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே அவன் இறந்து விடுவான் என்று. எனவே அந்த அருள்பணியாளுடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டு, பென்கர் கேக்குதா, பற்றி பிடித்து கொண்டு, ஃபாதர் என் கூட நீங்களாவது வருவீங்களா, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் கேட்கிறான். என்ன கேட்டான்? நீங்களாவது வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். போக முடியுமா? நடக்கக்கூடிய காரியமா? இல்லை. பார்த்தீங்களா? ஆனால் முடியும், முடியும். அவர் சொன்னார், தம்பி நான் உன் கூட வர முடியாது, ஆனா உன் கூட வரக்கூடிய ஒரு ஆளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அவர் உன்னோடு வருவார், உன்னோடு இருப்பார், உனக்கு வாழ்வு கொடுப்பார். உன்னுடைய உடலிலிருந்து உயிர் பிரிந்தாலும், புரியுதா பென்கர் தம்பி, புரியுதா? எனவே நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி நற்கருணையை எடுத்து கொடுத்தார். அன்பு குழந்தைகளே, இந்த உலகத்திலே நாம் பிறந்திருக்கின்றோம், பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக பிறந்திருக்கின்றோம், சரிதானே? பிறந்திருக்கின்றோம், வாழ்கின்றோம், வளர்கின்றோம். இந்த உலகத்திலே வருகின்ற பல்வேறு சூழ்நிலைகளில் எப்பொழுதுமே நிலையாக ஒட்டிக்கொண்டு உறவாடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரே உறவு என்று சொல்லக்கூடியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையுடைய வழியாக நமக்கு கொடுக்கின்ற உறவுதான். இதை உணர்ந்தவர்கள் தான் அதிலே மகிழ்ச்சியை காண முடியும். இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். இந்த நற்கருணை உண்ணுகின்ற பொழுது நமக்கு எப்படி இருக்குமோ, என்ன மாற்றங்கள் ஏற்படுமோ என்று சொல்லுகின்ற எண்ணத்திலே நீங்கள் இருப்பீர்கள். அப்படிதானா? அப்படிதானா? சரிதானா? மகிழ்ச்சி தானா? இல்லை வீட்டில் வைக்கக்கூடிய பிரியாணியை பற்றி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? எனவே இந்த நற்கருணை உறவு என்று சொல்லக்கூடியது வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒன்று, நிலையாக கொடுக்கக்கூடிய ஒன்று. ஒரு நண்பனை விட, ஒரு சகோதரனை விட, ஒரு தாயை விட, ஒரு தந்தையை விட, ஒரு அருள் பணியாளரை விட நிலையான உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. இந்த செய்தி நீங்கள் மறந்துவிடக்கூடாது, சரிதானா? எனவே அந்த இறைவனை இந்த நற்கருணையிலே உண்ணுகின்ற பொழுது அந்த இறைவனை ஒவ்வொரு நாளும் உலகத்திலே நாம் சந்திக்கவும் வேண்டும். சரியா? உலகத்தில் எப்படி சந்திக்கிறது? எப்படி? பென்கர் கேள்வி கேட்டால் உடனடியா சொல்லுவான். எப்படி? பிள்ளைங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்லி தந்தனே உங்களுக்கு, மறந்துட்டீங்க. அப்படிதானே? உலகத்திலே அழகான சூரிய ஒளி வருகிறது, அது கடவுளுடைய ஆற்றல் தானே? ஆற்றல் தானே? காற்று வீசுகிறது, கடவுளுடைய ஆற்றல் தானே? சரிதானே? மரங்கள் செடிகள் எல்லாம் வளருகின்றன, கடவுளுடைய இயற்கையினுடைய இறைவனுடைய ஆற்றல் தானே? சரிதானே? அம்மாவை பார்க்கிறோம், அப்பாவை பார்க்கின்றோம், சகோதரர்களை பார்க்கின்றோம், நிறைய மனிதர்களை பார்க்கின்றோம், சமூகத்தை பார்க்கின்றோம். ஆற்றல் தானே? இந்த ஆற்றல் தானே நமக்கு கிடைக்குது. அப்போ கடவுளை தானே நம்ம சந்திக்கிறோம், அவருடைய உடனிருப்பு தானே. நற்கருணையில் அருள் அடையாள முறையில் வருகின்ற கடவுள் அனைத்திலும் அனைத்துமாக இருந்து நம்மோடே இருந்து கொண்டே இருக்கிறார், வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார், சுவாசித்து கொண்டே இருக்கின்றோம், ஒளியை உணர்ந்து கொண்டே இருக்கின்றோம், காற்று வீசுவதை பார்க்கின்றோம், அழகான பறவைகள் பாடுவதை பார்க்கின்றோம், அழகான வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் அடித்து சிறகடித்து பறப்பதை பார்க்கின்றோம். சரிதானே? சரிதானே? இவற்றில் எல்லாம் கடவுளுடைய உடனிருப்பை உணர்கின்றவர்கள் இந்த நற்கருணையுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டவர்கள் என்று சொல்லலாம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்று ஆலயத்தில் தேடி செல்லுகிறார்கள். ஆலயத்தில் தேடி செல்கின்ற பொழுது எருசலேம் தேவாலயம் பெரிய ஒரு தேவாலயம்,
உண்மையிலே 2-3 நாளாயிரும் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்க்க வேண்டும். முடுக்கு முடுக்கு முடுக்காக இருக்கும், பெரிய தேவாலயம். நான் அதில் சுற்றி திரிந்து ஓய்ந்து உறங்கிய நாட்கள் உண்டு. அதில் அவ்வளோ டயர்டாயிரும். அப்போ இயேசு சிறுவன், உங்களை போன்ற ஒரு சிறுவன், அம்மா அவனுடைய கையை பிடிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டான். போயிட்டதுக்கு அப்புறம் அங்கே உள்ள விளையாட்டு பொருட்கள், கடைகள் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு அப்படியே கையை தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான். சரியா? அம்மா கையை விட்டுட்டு ஓடிவியா? நீ ஓடவே மாட்டியா? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு போய் தானே ஆகணும். அம்மா அவன் கூட்டிகிட்டு போக முடியுமா? அப்புறம் சரிதானே? ஓகே, ஓடிட்டான். ஓடி எங்கேயோ போயிட்டான். பயங்கரமான கூட்டம், திருவிழா கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். எருசலேமை சுற்றி இருந்த அனைத்து பகுதிகளிலிருந்து மக்கள் அங்கே வருவார்கள். பயங்கரமான கூட்டமாக இருக்கும். சிறுவனை காணவில்லை. அப்போ அவங்க நினைச்சாங்க அப்பா கூட வருவாங்க, அம்மா கூட வருவாங்க, சித்தப்பா கூட வருவாங்க, ஊருக்காரன் கூட சேர்ந்து வந்துகிட்டே இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி வண்டியை கட்டிட்டு போயிட்டாங்க. போய் ஒரு நாள் ஆன பிறகு தான் பார்க்குறாங்க, பயலை காணோம், பொடியனை காணோம். புரியுதா? பையங்களை தான் தேடுவாங்கன்னு நினைக்காத, பிள்ளைங்களையும் தேடுவாங்க. என்ன? சரிதானே? சரிதானே? நீங்கள் முன்ன எப்போ அம்மாவுக்கிட்டே ஒட்டிக்கிட்டே போயிட்டே இருப்பீங்க, அதனால் காணாமல் போக மாட்டீங்க. இந்த பயலுக தான் காணாமல் போயிடுவாங்க. சரிதானே? ஓகே, அவன் ஆமான்னு சொல்கிறான். அம்மா அங்கே பார்த்து சிரிக்கிறாங்க பாரு. ஆக இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா பயங்கரமான பயலாக இருக்கிறான். அவன் மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் இவங்களுடைய மத்தியில் இருந்து கேள்வி கேட்கிறது, பதில் சொல்றது, வினா எழுப்புவது எந்த நிலையில் இருந்தான் என்று திரு விவிலியமானது என்று அருமையாக சொல்லுகின்றது. சரியா? 3 நாட்களுக்கு பின் கண்டுபிடிக்கின்றார்கள். வந்து பார்த்தாச்சுன்னா இவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கிறான், பேசிக்கொண்டிருக்கிறான், வினாக்களை எழுப்பி கொண்டிருக்கின்றான். இங்கதான் நற்கருணை வாங்குகின்ற பிள்ளைகள் சிறப்பாக சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். சரியா? கேள்விகளை எழுப்புவது, சிந்திப்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதைத்தான் நற்கருணை வடிவத்தில் வருகின்ற கிறிஸ்து நம்மோடு இருந்து நமக்குள் செயலாற்றுகின்றதனுடைய அடையாளமாக இருக்கும். சரியா? புதன்மை கிளாஸில் நான் நிறைய கேள்விகளை கேட்டேன். நிறைய பிள்ளைங்க அருமையான பதில்கள் எல்லாம் சொன்னாங்க. சில கேள்விகளையும் கேட்டார்கள். அப்படித்தானே? நீங்கள் ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போடுறீங்க, ஏன் ப்ளூ கலரில் போடுறீங்க, அப்படி இப்படிலாம் நிறைய கேள்விகள் கேட்டார்கள். இன்னும் ஆழமான கேள்விகள் கேட்க வேண்டும். அதை நம்ம மீண்டும் சந்திக்கும் போது செய்வோம். புரியுதா? சரிதானே? இன்ஸ்பெக்டர் பையன் சரிதானே? ஒன்று தான் கேட்குறேன். ஓகே. ஆக இந்த நற்கருணை, இந்த அருள் அடையாளம் நம்மை சிந்திக்க தூண்ட வேண்டும். சிந்திக்க தூண்ட வேண்டும், செயல்பட தூண்ட வேண்டும், செயல்படுவதற்காக இட்டு செல்ல வேண்டும். அப்ப நற்கருணை எதனுடைய அடையாளம் என்று பார்த்தோம் கிளாஸ்ல. தியாகத்தின் அடையாளம், அன்பின் அடையாளம், மன்னிப்பின் அடையாளம், ஒற்றுமையின் அடையாளம், பகிர்தலின் அடையாளம். இப்படியெல்லாம் பார்த்தோமா இல்லையா? மறந்துட்டீங்களா? அப்படிதானே? ஜோசப் கதிரன் பிள்ளை மறக்கல. வெரி குட். ஆக அன்பினுடைய முழு அடையாளமாக, மன்னிப்பின் அடையாளமாக, ஒற்றுமையின் சின்னமாக, பகிர்தலின் சின்னமாக இந்த நற்கருணை இருக்கின்றது. இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே சிந்திக்க வேண்டும். அந்த சின்ன பையன் வந்து அந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தான் என்று சொன்னால் அவனுடைய தாய் அதை கற்றுக் கொடுத்திருக்கின்றாள். அம்மா மாருக்கு ஒரு சின்ன பொறுப்பு அங்கே வருது. இன்னைக்கு புதன்மை கொடுத்தாச்சு, நீ ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்பி பூசைக்கு போல ஓடுறது விரட்டுறது மட்டும் அல்ல, மட்டும் அல்ல. புரியுதா? மட்டும் அல்ல. ஒவ்வொரு நாளும் சோத்து உருண்டையை உருட்டி உருட்டி வாய்க்குள்ள போடுறது மட்டும் அல்ல, மட்டும் அல்ல.
ஒரு பெரிய பைய தூக்கி வச்சு அதில் புத்தகத்தை எல்லாம் அடுக்கி வச்சு ஒரு வாழைக்குலையை தூக்கி வச்சு ஒரு வாட்டர் டேங்கை வச்சு முதுகுல ஏற்றி விட்டு போல வண்டிக்குள்ள தள்ளி விடுவது மட்டும் அல்ல, சிந்திக்க செய்ய வேண்டும். ஆனால் சிந்தனையாளர்களை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒருவேளை பெற்றோர்களும் பிள்ளைகள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை என்று சொன்னால் ஒரு அடியை போட்டு மிரட்டி உட்கார வச்சுருவாங்க. வகுப்பறையில் சில வாத்தியார் மாதிரி செய்கிறது மாதிரி, வாத்தியாருக்கு தெரியாமல் இருக்கும் அப்படித்தானே. ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரிய குழந்தைகளை, சரியா? யாரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த உலகத்தில், சரிதானே? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம அதை பற்றி சிந்தித்தோம். பயம் இருக்கின்ற இடத்தில் மகிழ்ச்சி இருக்க முடியாது. பயத்தை நீக்குவதுதான் கல்வியினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதை பெற்றோர்களும் ஆசிரியர் பெருமக்களும் அருள்பணியாளர்களும் எல்லோரும் சேர்ந்து இந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும், தைரியத்தை கொடுக்க வேண்டும். அந்த தைரியத்தில் தான், நம்பிக்கையில் தான், அறிவில் தான் ஆண்டவர் குழந்தையாக இருந்த பொழுது மறைநூல் அறிஞர்களிடத்தில் கேள்விகளை கேட்டார். எனவே இந்த சமூகத்தை பற்றி கேள்விகளை கேட்க வேண்டும். இதில் என்ன நல்லது இருக்கின்றது, இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும், எவையெல்லாம் நீக்கப்பட வேண்டும், எதெல்லாம் நேராக்கப்பட வேண்டும், எதெல்லாம் சமமாக்கப்பட வேண்டும், எதெல்லாம் இடித்து தகர்க்கப்பட வேண்டும். அதைத்தான் முதல் வாசகத்தில் நான் வாசிக்க கேட்டோம். சாமுவேலையும் எசையாவையும் எரேமியாவையும் இவர்களை எல்லாம் சும்மா ஆண்டவர் அழைக்கவில்லை, இதெல்லாம் கேள்விகளை கேட்டு சமமாக்குவதற்காக. எனவே அன்புக்குரிய குழந்தைகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி, நம்முடைய உடன்பிறப்புகளே நம்மோடு இல்லாத பொழுது, பெற்ற தாயே இல்லாத பொழுது, வளர்க்கின்ற தந்தையே இல்லாத பொழுது, இந்த சமூகமே இல்லாத பொழுது நம்மோடு இருக்கக்கூடியவர், உடன் இருக்கக்கூடியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இது ஒரு நம்பிக்கையின் அடையாளம். அதை நாம் நற்கருணை வடிவத்திலே கொள்ளுகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் பொழுதிலும் இதை சிந்திக்க வேண்டும். அந்த நற்கருணை சுட்டி காட்டுகின்ற அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், ஒப்புரவு போன்ற காரியங்களை நம்முடைய மனதிலே வைத்திருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தியாகம் செய்கின்ற மனநிலைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனநிலைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் படிப்பு அறிவை மட்டும் அல்ல, சமூகத்திற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற கேள்விகளை எழுப்ப வேண்டும். இந்த சமூகத்தை ஆய்வு செய்ய வேண்டும், சரியா? அப்பதான் இது அர்த்தமுள்ள ஒன்றாக இருக்கும். சமூகத்தை ஆய்வு செய்ய வேண்டும், சரியா? அங்க ஒருத்தி இருக்கிறா, யூடியூப் எல்லாம் போடக்கூடிய இருக்கிறா, உற்சாகமான பிள்ளை, எல்லா பிள்ளைகளும் உற்சாகமான பிள்ளைகள். ஆய்வு செய்ய வேண்டும். அதைத்தான் நற்கருணை ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கும். அதற்கு பதிலாக நற்கருணை திருவிருந்தில் வந்து அமர்ந்து விட்டு வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது நம்முடைய மூட நம்பிக்கைகளில் உழன்று கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்தில் நாமும் சேர்ந்து விடக்கூடாது. ஆனால் இன்று அப்படித்தான் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறார்கள் பெற்றோர்கள். சிந்திக்க வேண்டும். சமூகத்தில் எவ்வளவு அநீதிகள், எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கின்றோம், எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள், எவ்வளவு பிரிவினைகள், எவ்வளவு சண்டைகள், எவ்வளவு சச்சரவுகள், எவ்வளவு பொறாமைகள், எவ்வளவு போட்டிகள். இவைகளை கடந்து சிந்திக்க வைப்பதுதான் நற்கருணை. புரியுதா? டாக்டருக்கு பையன் இருக்கிறான், சிந்திக்கிறான், ஓஹோ இப்படியெல்லாம் செய்தி இருக்குதான்னுட்டு செய்தி இருக்கிறான். எனவே அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலில் மட்டுமல்லாமல் ஞானத்திலும் வளர்ந்தார் என்று நற்செய்தி சொல்லுகிறார். பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்திருந்தார். கீழ்ப்படிதல் மிக முக்கியமான ஒன்று. பெற்றோர்கள், பெரியவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், சரியா? ஓகே. சில சமயம் அருள் பணியாளர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நீங்கள் முன்னெடுத்தீர்கள் என்ன மிகவும் சிறப்பான ஒன்று. அவருடைய தாய் நிகழ்ச்சிகளை எல்லாம் தனது உள்ளத்திலிருந்து ஆய்வு செய்து கொண்டே இருந்தார். இந்த பையனுடைய வாழ்க்கை மிக அருமையாக இருக்கும் என்று நினைக்கின்றார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து, ஞானத்தில் வளர்வது என்று சொல்லக்கூடியது வெறும் அறிவில் கிரேடு வாங்குவதில்லை, ரேங்க் வாங்குறதில்லை மட்டுமல்ல, ஞானத்தில் சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த இயற்கையோடு இணைந்து வாழுகின்ற ஒரு ஞானம், இறைவனோடு சேர்ந்து வாழுகின்ற ஞானம்,
அயலாரோடு இணைந்து வாழுகின்ற ஒரு ஞானம், மற்றவர்களோடு வாழ்வை பகிர்ந்து வாழுகின்றதற்கான ஒரு ஞானம். உடல் வளர்ச்சியிலும் உடலும் வளர வேண்டும், உள்ளமும் வளர வேண்டும், ஆன்மீகமும் வளர வேண்டும். ஆள் வளர வளர அறிவும் வளர வேண்டும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளை சுயநலவாதிகளாக மாற்றாதீர்கள். எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றதில் கவனம் செலுத்துவதை விட எவ்வளவு அருமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதில் முக்கியமாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் பெற்றோர்கள் பிள்ளைகளை படித்து பட்டம் பெற செய்து நிறைய சம்பாதிக்கக்கூடிய பெரிய பணக்காரனாக மாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற விதத்தில் தவறுதலான முடிவை எடுக்கின்றார்கள். தவறுதலான முடிவு எடுக்கிறார்கள். வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக இருந்த மனிதன் ஸ்டீவ் ஜாப்ஸ். கம்ப்யூட்டர் உலகத்தில் பார்த்துட்டு கேட்டு பாருங்க. அந்த மனிதன் கடைசியில் படுக்கையில் கிடக்கின்ற பொழுது கேன்சர், அவருக்கு கோடிக்கணக்கான ரூபாய். அவர் சொன்னார், பெற்றோர்கள் பிள்ளைகளை பணக்காரர்களாக மாற்றுவதை விட அவர்கள் உலகத்திலே வாழுகின்ற பொழுது வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். மிக முக்கியமான வரிகள். வாழ்வதற்காக கற்றுக்கொள். அந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது பிறருக்காக வாழ்வதில் மட்டும்தான் முழுமை அடைய முடியும். நீங்க வீட்டில் போய் வேணா டைரியில் எழுதி வைங்க. பிறருக்காக வாழ்வதில் மட்டும்தான். எல்லாமே எல்லா ஷோ படம் 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 எல்லாம் போய்விடும். எல்லாம் படமாகத்தான் இருக்கும். ஆனால் சரியான பாடம் என்பது பிறருக்காக வாழ கற்றுக்கொள்வதில் தான் இருக்கிறார். அதுதான் இயேசு என்று நற்கருணையில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பிறருக்காக வாழ்ந்தார். அவருடைய தன் உயிரை ஈந்தார். மண் உயிரை காப்பதற்காக இன்னுயிர் இந்த இயேசு. அவரை நம்புகின்றோம் என்று சொன்னால் அவர் நமக்கு ஒவ்வொரு நாள் நற்கருணை வழியாக சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் இதுதான். பிறருக்காக தான் உண்டு தன் பெண்டு பிள்ளை உண்டு என்று சிந்திக்கின்றவர்கள் குரு நரியிலும் குள்ள மனம் படைத்தவர்களாக இருப்பார்கள். தான் உண்டு தன் பெண்டு பிள்ளை உண்டு என்று மட்டும் சிந்திக்கக்கூடியவர்கள் குள்ள நரியிலும் குரு மனம் படைத்தவர்கள். நரிக்கே குள்ள புத்தி தான் இருக்கும், குறு புத்தி தான் இருக்கும். அதைவிட கூர்மையானதாகும் தான் உண்டு தன் பெண்டு பிள்ளை உண்டு என்று சொல்லி சிந்திக்கக்கூடியவர்கள். நீங்கள் உங்களுடைய இறகுகளை விதித்து படித்து அந்த பறந்து பட்டாம்பூச்சி போன்று வாழ வேண்டும். சரியா? வாழ்க்கை பெரிது, வாழ்க்கை பறந்து விரிந்தது. அதை நீங்கள் காண வேண்டும், அதை நீங்கள் காண வேண்டும், அதை ரசிக்க வேண்டும், அதை ருசிக்க வேண்டும். அதான் இயேசு சொல்றார், வாழ்க்கை பெரிது அப்படின்னு சொல்றாரு. சிலுவையில இருந்துட்டு வாழ்க்கை பெரிது. குறுமனம் படைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாள் போட்டி பொறாமை, அடுத்தவங்களை பற்றி மோசமா பேசுறது, திட்டுறது, இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லிக் கொண்டு இருப்பது. அவன் ரொம்ப கவனமா இருக்கான் அவனுக்கு வேலையில. பாத்தீங்களா காணிக்க பிரிக்கிறதுல. வாழ்க்கையை காட்டிக் கொடுங்கள். அதைத்தான் அன்னை கன்னிமரியாளும் யோசேப்பும் அந்த சிறுவன் இயேசுவுக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் பின்பற்றான். அவ்வளவு பெரிய ஆட்கள்கிட்டையும் கேட்கக்கூடிய ஞானத்தை பெற்றிருந்திருக்கிறார். சரியா? போதுமா? இல்லைன்னு தூக்கம் வருமா? தூக்கம் வராது இல்லை. ஆமேன். அன்புக்குரிய மக்களே, நம்முடைய இறைவனிடம் நம்முடைய தேவைகளை எல்லாம் எடுத்து சொல்லவும், அவருடைய உடனிருப்பை நாம் உணரவும், அவரோடு இணைந்த வாழ்வு ஒன்று நமக்கு வாய்க்கவும் இறைவனை வேண்டுவோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும்.
வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருவதற்கு பசி ஏறாது என்று சொன்ன இயேசுவே, இன்றும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் உண்ணப்போகும் எங்களுக்கு நீர் ஒருவரே பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடியவர் என்றும் ஆன்மீக உணவு என்றும் உணர்ந்து உண்மையில் நம்பிக்கையும் அன்பையும் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். என்னும் அருட்சாதத்தை பிறை போகும் நாங்கள் ஒருவர் ஒருவர் அன்பை பகிர்ந்து வாழும் வரத்தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, நற்கனை உட்கொள்ள நாங்கள் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு இறைவா, உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உண்ண போகும் நாங்கள் பிறரை அன்பு செய்து கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரம்ப பெற்று உம்மை போல் தியாக உள்ளத்தோடு பிறரை அன்பு செய்து வாழவும் புதிய வாழ்வு எங்களில் பிறக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு இறைவா, திருப்பலியில் பங்கு கொண்டு இருக்கும் அனைவரையும் பதம் தருகிறோம். இவர்கள் குடும்பத்தில் அன்பு அமைதி நிலவ ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எனது சதையை ஒன்று எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என மொழிந்த அன்பு இறைவா, உமது திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் பொது நிலையினர் அனைவருக்கும் உமது திரு உடல் திரு இரத்தத்தை தேவையான ஆசிரியம் திடத்தையும் தந்து திருச்சபை சிறப்பாக வழிநடத்த செல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு இறைவா, படிக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் நீர் கனிவாய் கண்ணோக்கி அருளும். அவர்களுக்கு தேவையான ஞானம், புத்தி, அறிவு ஆகிய குணங்களை கொடுத்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பு நிறைந்த தந்தையே இறைவா, உடைய அருள் வரங்களை எண்ணி நாங்கள் மகிழ்கின்றோம். சிறப்பாக எங்களுடைய இந்த குழந்தைகள் முதலில் திருவிருந்தில் அமர வாய்ப்பளித்ததற்காகவும், அவர்களுடைய பெற்றோர் ஞான பெற்றோருக்காகவும் குடும்பத்தினர் அனைவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, எல்லோரையும் ஆசீர்வதித்தருளும். இக்குழந்தைகள் உண்மையிலேயே உம்மை அனுபவிக்கவும் உமது உடனிருப்பில் மகிழவும் அருள்தாரும். உம்முடைய உடனிருப்பின் வழிநடத்துதல் அவர்களுடைய வாழ்விலே எப்பொழுதும் இருக்கவும், அதனால் உம்முடைய ஒளியில் அவர்கள் எப்பொழுது நடக்கவும் உதவி செய்யும். இவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கொடை அவர்கள் நிறைவாக இருக்கவும், அவருடைய வாழ்வு முழுவதுமே உடைய கொடையினால் நல்லுறவிலும்
மகிழ்விலும் முன்னேற்றத்திலும் இருக்கவும் அருள் தாரும். நோய் நொடிகள், துன்பங்கள், வறுமை ஆகியவற்றால் வாடக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி அந்த துன்பங்களிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வழிகாட்டியருளும். உம்முடைய அன்பு மகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை போல் வந்து வருகின்றே இன்று உமக்கே தருகின்றே. ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும். வந்து வருகின்றே இன்று உமக்கே தருகின்றே. கோதுமை மணியாய் மடிந்திட உடைந்த அப்பமாய் மாறிட திராட்சை கனியாய் விளைந்திட விருந்து ரசமாய் மாறிட பிறர் வாழ என்னை உம்மிடம் தந்தேன் ஏற்றருளும் இறைவா. பிறர் வாழ என்னை உம்மிடம் தந்தேன் ஏற்றருளும் இறைவா. வந்து வருகின்றே இன்று உமக்கே தருகின்றே. உரிமை இழந்து தவிப்போரின் உணவில் தினமும் கலந்திட உடைமை உறவை இழந்தோர்க்கே உறவும் கரமாய் மாறிட உரிமை இழந்து தவிப்போரின் உணர்வில் தினமும் கலந்திட உடைமை உறவை இழந்தோர்க்கே உறவும் கரமாய் மாறிட என்னையே இன்று உம்மிடம் தந்தேன் ஏற்றருளும் இறைவா. உம்மிடம் தந்தேன் ஏற்றருளும் இறைவா. வந்து வருகின்றே இன்று உமக்கே தருகின்றே. கோதுமை மணியாய் மடிந்திட உடைந்த அப்பமாய் மாறிட திராட்சை கனியாய் விளைந்திட விருந்து
தந்தேன் ஏற்றருளும் இறைவா. பிறர் வாழ என்னை உம்மிடம் தந்தேன் ஏற்றருளும் இறைவா. வந்து வருகின்றேன் இன்று உமக்கே தருகின்றேன். உவந்து வருகின்றேன் இன்று உமக்கே தருகின்றேன். அன்புக்குரியவர்களை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலை எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திருவைக்கும் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நிறைவிய காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தருளினார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளர்களுக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்தி இந்த உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை பெற்று ஒளிரச் செய்கின்றீர். எனவே உமது அருளின் சுவையை நிறைவாக சுவைத்த நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்தகைய வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மையது தொழுது வணங்கி புதியதொரு பாடல் பாடி வானதூதரின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து முடிவின்றி பறை சாற்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வைமாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதனை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து ஏறுதியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உரிப்பினையும் எடுத்து வைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் உரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கின்ற திருச்சபைக்காக, திருத்தந்தை ஆயர்கள், பணியாளர்கள், துறவியர்களுக்காக, திரு அவையிலும் உலகெங்கு இருக்கின்ற அனைத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவரையும் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் சமாதானத்தில் நிறைவேறச் செய்தருள்வீராக. குறிப்பாக இன்று முதன்முறையாக உடைய திருவிருந்திலே கலந்து கொள்ளுகின்ற உடைய பிள்ளைகளுக்காகவும் அவருடைய பெற்றோர்களுக்காகவும் உற்றார்கள் உறவினர்களுக்காகவும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நற்கருணை குறித்து காட்டுகின்ற அன்பு, மகிழ்ச்சி, சமாதான, ஒற்றுமை ஆகிய நல்ல பண்புகளை எல்லாம் எங்களுடைய பிள்ளைகள், பெற்றோர்களும் உற்றார்களும் உறவினர்கள் நாங்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டிய ஆற்றலையும் அருளையும் எங்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே சிறப்பாக தர வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். மேலும் உயர்த்தழுகின்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுகின்ற எங்கள் பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள், எங்களுடைய வாழ்விலும் வளர்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் ஈடுபட்டவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் தாயான மாட்சிமை மிக்க மரியாள், கணவரான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர்கள், இன்றும் சமுதாயத்தினுடைய நல்வாழ்வுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பணி செய்கின்ற நல்ல மனிதர்கள் அனைவருடன் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளுகின்ற தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா. போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா. உம் திருவடிகளை அணி செய்து வாழும் மலராய் பணிகின்றோம், மலராய் பணிகின்றோம். போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா. போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா. உலகின் ஒளியாய் திகழ்ந்திடும் உம்மிலே சுடராய் இணைகின்றோம், சுடராய் இணைகின்றோம். போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா. போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா. ஜபத்துடன் சேவையை தூபத்தில் சேர்த்து நறுமணமாக தந்தோம், நறுமணமாக தந்தோம். போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா. போற்றுகின்றோம் இறைவா, புகழுகின்றோம் தலைவா. இறைமகன் இயேசு நமக்கு கற்பித்தவாறு இறையாட்சி நமத்தியில் வர வேண்டுமென மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், நான் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி நம்மோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நல்லுறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும் புவி வாடும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். வாழும் காலம் போதும் இந்த வாரதேவன் தந்த வாழ்வு பாதை என்ற வாழும் காலம் போதும். அடிமை அமைப்பு இங்கு ஒழிய மனித மாண்பு நிறைய. அடிமை அமைப்பு இங்கு ஒழிய மனித மாண்பு நிறைய. புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன்.
வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்று வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்று வாழும் காலம் போதும். உறவு பாலும் இன்று வளர இங்கு இறைவன் அரசு மலர. உறவு பாலம் இன்று வளர இங்கு இறைவன் அரசு மலர. உதயமாகி வந்து இதயம் யாவும் தந்து உலகம் வாழ வைத்த இறைவன். உதயமாகி வந்து இதயம் யாவும் தந்து உலகம் வாழ வைத்த இறைவன். ஞாலம் காத்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்று வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்று வாழும் காலம் போதும். வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்று வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்று வாழும் காலம் போதும். அடிமை அமைப்பு இங்கு ஒளிய மனித மாண்பு நிறைய. அடிமை அமைப்பு இங்கு ஒளிய மனித மாண்பு நிறைய. புரட்சி கூறல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி கூறல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்று வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்று வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம். கோடி நன்மை கூடும் புவி வாடும் நிலைகள் மாறும். வாடும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த
நான் ஷார்ட்டாக முடிச்சிடுவேன். சரியா? ஓகே. இந்த நாள் அருமையான நாள். அருகில் இருக்கின்ற நிறைய ஆலயங்களில் இன்று முதன்முறையாக திருவிருந்து வழங்கப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தோம் பங்கு பேரவையிலே. அதனுடைய அடிப்படையில் இன்று இந்த நாள் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் புதுநன்மை வாங்கக்கூடிய பிள்ளைகள். அருமையாக அவர்களை தயாரித்தவர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பெட்ரிஷியா மற்றும் பெகஸ்பேரி அவர்களோடு இணைந்து உழைத்த மறைக்கல்வி ஆசிரியர்கள், அவர்களை வாழ்த்தும் பாராட்டும் கடமைப்பட்டிருக்கிறேன். முதன்முறையாக நம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய பெற்றோர்களையும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் இன்றைய நாளில் மகிழ்ச்சியோடு வந்து அதற்காக தயாரித்து இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை ஆண்டவர் ஆஸ்வதிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் வளர்ந்து போன்று நம்முடைய பிள்ளைகள் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் வளர்ந்து உலக அரங்கில பணியாற்றுகின்ற பயணிக்கின்ற பிள்ளைகளாக மாற வேண்டும், மாற்றப்பட வேண்டும், வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்வோம். அவர்களை தயாரித்த நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நிறைய நாட்கள் வந்து அவர்களோடு பொறுமையாக இருந்து அவர்களை சொல்லிக் கொடுத்து இந்த பீட அலங்காரம் எல்லாம் செய்து அந்த பிள்ளைகளை எல்லாம் அலங்கரித்து எல்லா காரியங்களையும் மிக அருமையாக செய்திருக்கின்றார்கள். எனவே நாம் அவர்களுக்கு கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய வழிபாட்டிலே அருமையான பாடல்களை பாடிய ராஜா மற்றும் அவருடைய குழுவினர்கள் அருமையான பாடல்களை தேர்ந்தெடுத்து பாடியிருக்கின்றார்கள். எப்பொழுதும் போல அருமையான பாடல்களை பாடி வழிபாட்டை சிறப்பித்த மெருகூட்டிய அனைத்து பாடகர் குழுவினருக்கும் இசைக்கலைஞர் பெகஸ்மீரி அவர்களுக்கும் நாம் கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த பிள்ளைகளுடைய இன்றைய காணிக்கையானது ஏழைகள் நலனுக்காக கொடுக்கப்பட இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறு வயதிலிருந்து இவர்கள் ஏழைகள் பால் நாட்டம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் வறுமையில் இருந்தாலும் மற்ற வறுமையில் இருக்கின்றவர்களை நினைக்க வேண்டும், மிக முக்கியமான ஒன்று. அதனுடைய அடிப்படையில் அந்த காணிக்கையை கொடுத்த பெற்றோர்கள், சில பெற்றோர்கள் மனம் வந்து நிறைய ஏழைகளுக்கு உணவு கொடுக்க கூட திட்டம் போட்டிருக்கிறார்கள். அவர்களையும் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். எல்லோரும் அப்படி செய்ய வேண்டும் என்பது அல்ல, இருந்தாலும் அந்த நல்ல மனதை பாராட்டுகின்றேன். எங்கள் பையன் வந்து புதன்மை எடுக்கிறான், நாங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐடியா கேட்டாங்க. ஐடியா கேட்டபோது கன்னியாகுமரியில் தொழுநோயாளர்கள் இருக்கிறார்கள். எனக்கு அவர்களை பல வருடங்களாக தெரியும். தொழுநோயாளர்கள் வசிக்கின்றார்கள். அவர்களுக்கு உணவு கொடுக்கலாமே என்ற ஒரு ஐடியாவை நான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அங்கே 80 பேர் இருக்காங்க, 80 பேருக்கும் அருமையான உணவை இன்று பிற்பகலில் அவர்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது ஒரு நல்ல அடையாளம். அதுவும் ஒன்று கன்னியாகுமரி பகுதியில் நம்முடைய மாவட்டத்தில் நிறைய திருநங்கையர்கள் இருக்கிறார்கள். இவர்களை பற்றியெல்லாம் நாம் கவலைப்படுவதில்லை. ஒருவேளை ஏளனமாக பார்த்திருக்கலாம், அவர்கள் கையேந்தி காசு கேட்பதை கேட்டிருக்கலாம், ஏளனமாக சிரித்திருக்கலாம். ஆனால் இவர்களெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சிந்திப்பது நம்முடைய மத்தியில் இன்னும் வளர வேண்டும், வளர வேண்டும். இப்பொழுது நிறைய இடங்களில் கேட்கிறார்கள், ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் அந்த திருநங்கையர்களுக்கு உதவி செய்ய முன் வாருங்கள் என்று நான் சொல்வது வழக்கம். இந்த ஊரில் இருந்து 3 சாரிகளை ஒரு பெண்மணி கொண்டு வந்து கொடுத்தார். நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அவருடைய பெயர்களை நான் குறிப்பிடவில்லை, மிக மகிழ்ச்சியாக இருந்தது. உடனடியாக அவர்களுக்கு புரிகிறது. சரியா? அதுபோன்று குடில் திட்டம், குடில் திட்டம் பெரிய பெரிய குடில்களை கட்டுவதில்லை அல்ல, மாறாக குடிசையே வாழ்வதற்கு இல்லாமல் இருக்கின்ற குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு சின்ன சைஸில் ஒரு வீடு கட்டி கொடுக்கிறார். அதற்கான நன்கொடைகள் நாங்கள் பிரித்து கொண்டிருக்கிறோம். எனவே அதில் யாராவது விருப்பம் இருந்தால் நீங்கள் அதற்கு நன்கொடை கொடுக்கலாம். குடில் திட்டம் என்று சொல்லக்கூடிய. ஆக இப்படி செய்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகள் மிகச் சிறந்தவர்களாக இருப்பார். ஆண்டவர் அவர்களை ஆஸ்வதிப்பார், அவர்களுக்கு ஞானம் கொடுப்பார், உடல் நலம் கொடுப்பார்.
உள்ள நலன் கொடுப்பார். அவர்கள் படிப்பில் முன்னேறுவார்கள். நம்முடைய பிள்ளைங்க எல்லாம் இங்கே வந்து வாசிக்கும் போது நான் அவங்களுடைய பெற்றோர்களை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அம்மா அப்படியே உற்று கவனிக்கிறாங்க, பையன் எப்படி வாசிக்கிறான்னு கண்ணை மூடாம பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கண்ணை மூடாம பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பிள்ளை எதுவும் தப்பு போடுறானா இல்லையா அப்படின்னு சொல்லி. எவ்வளவு ஆர்வம் பார்த்தீங்களா? அது போல அவர்களை வளர்த்தெடுப்பதிலே நாம் கண்ணும் கருத்துமாயிருக்க வேண்டும். எனவே அவர்களை வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். இந்த காணிக்கை, எளிய காணிக்கை கொடுத்த உங்களை வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். இந்த பல வகைகள் எல்லாம் அதிகமாக கொண்டு வர வேண்டாம் என்றுதான் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய கனிந்த மனதினுடைய அடையாளமாக கனிகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள், பாராட்டுகிறேன். சரிதானே? ஆனால் இதை விட மேலானது காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய நாட்டிலே பாலை தூக்கி கடலிலே கொட்டுகிறார்கள், நதியிலே கொட்டுகிறார்கள். மனிதன் குடிப்பது மாட்டு மூத்திரம் என்று கவிஞன் ஒருவன் எழுதுகின்றான். சொன்னது புரிஞ்சுதா? பாலை தூக்கி கடலிலே கொட்டுகின்றோம். மனிதனுக்கு, குழந்தைகளுக்கு பால் குடிக்க பால் இல்லை, தண்ணீர் இல்லை. சிந்தித்து பார்ப்பதற்காக மட்டும் இந்த கவிதையை உங்களுக்கு சொன்னேன். ஆக இந்த நாளிலே காணிக்கை கொடுத்திருக்கின்ற பிள்ளைகள், பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். வழிபாட்டை சிறப்பித்த பாடல் குழுவினர்கள், இதற்கு அடிப்படையாக துணைந்த பங்கு பேரவையினர்கள், பங்கு பேர நிர்வாகிகள், மறைக்கல்வி மன்ற ஆசிரியர்கள் அனைவருமே இந்த விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள். அதிலும் சிறப்பாக எப்பொழுதுமே நமக்காக ஜெபிப்பதற்காக அழைக்கின்ற பொழுது இன்முகத்தோடு வரக்கூடியவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் பணியாளர் வில்லியம் அவர்கள், மரிய வில்லியம் அவர்கள். தோன்றின் புகழுடன் தோன்றுக என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நான் அவரோடு வெளிநாட்டிற்கும் பயணித்திருக்கிறேன் கல்லூரி சார்பாக. இந்த கல்லூரியை உலகத்தரத்தினுடைய அரங்கிலே கொண்டு ஏற்றியவர்கள், குன்றின் மேலிட்ட விளக்காக மாற்றியவர்கள். அவர் நினைச்சுதான் பெருமைப்படுறோம். ஏன்னு சொன்னா நிறைய படிச்சிருக்கிறாரு. படித்தது எல்லாம் திட்டம் போட்டு அழகாக இந்த கல்லூரி வடிவமைத்து உலகத்தரம் வாய்ந்த சான்றிதழ்களை பெற்று நம்முடைய பிள்ளைகள் நல்ல கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக உழைக்கின்றவர். கல்லூரி வளாகத்தில் போனபோது அங்க டெஸ்லா பிளாக்னு போட்டிருந்தது. அப்ப நான் பார்த்தேன், உங்களுக்கு தெரியும் நினைக்க டெஸ்லா யாரு, நிக்கோலா டெஸ்லா, அல்லது கூகுள் அடிச்சு பாருங்க யாரு. நான் கேட்டேன், டெஸ்லா பற்றி நீங்க படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னார். ஆக நிக்கோலா டெஸ்லாவை பற்றி படிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அடுத்ததாக 8 மணி ஆக போற நேரத்தில் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருந்தீங்க. யாரு? நீங்க தான் வந்துகிட்டு இருந்தீங்க. பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள், இளைஞர் பட்டாளங்கள், மணி அடிப்பதற்காக தயாராக இருந்த இளைஞர் பட்டாளம். அங்க ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான், என்னுடைய அருமை சீடன் பீட சிறுவர். அனைவருக்கும் நான் கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப அடுத்து நன்றி மன்றாட்டு தானே பென்கர்? நன்றி மன்றாட்ட சொல்லுவோமா? பிள்ளைங்க சொல்லுங்க. அன்பு இறைவா, நாங்கள் செய்த குற்றங்களை மன்னித்து உமது திரு உடலையும் திரு ரத்தத்தையும் எங்களுக்கு ஆன்மோனவாக அளித்துள்ளீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி. நன்றி சொல்லி பாடுகிறேன் கானம், உன் அன்பாலே உருவான ராகம். நன்றி சொல்லி பாடுகிறேன் கானம், உன் அன்பாலே உருவான ராகம். அன்பிறைவா, இன்றைய மறையுரையின் மூலம் புதிய வாழ்வு கொடுக்கும் நற்கருணை என்ற சிந்தனையில் பல்வேறு கருத்துக்களை எங்கள் மனதில் விதைத்து புதிய வாழ்வை தொடங்க அருளை வழங்கியமைக்காக நன்றி கூறுகிறோம்.
நன்றி சொல்லி பாடுகிறேன் கானம் உன் அன்பாலே உருவான ராகம். அன்பு இறைவா, இந்நாள் வரை உமது பிள்ளைகளாகிய எங்கள் அனைவரையும் உமது கரம் தாங்கி பாதுகாத்து பராமரித்து வந்த நேரங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். நன்றி இறைவா, நன்றி. நன்றி சொல்லி பாடுகிறேன் கானம் உன் அன்பாலே உருவான ராகம். அன்பு இயேசுவே, நீர் மக்களோடு உணவுண்டு அன்புறவை ஏற்படுத்தினீர். நாங்களும் ஒன்று கூடி உமது திருவிருந்தில் பங்கு கொள்ளும் போது எங்களிடையே அன்புறவு வளர்ந்து மகிழ்ச்சியை மலர செய்த நேரத்திற்காக நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி. நன்றி சொல்லி பாடுகிறேன் கானம் உன் அன்பாலே உருவான ராகம். நன்றி சொல்லி பாடுகிறேன் கானம் உன் அன்பாலே உருவான ராகம். கரம் கூப்பி உன்னை தொழுதேன் நான் எழுந்திட வலுவானாய். வரமாகி என்னில் நிறைந்தாய் நான் உயர்ந்திட உரமானாய். இறங்கிடும் மனங்களில் நீ என நிறைந்திடும் கருணையில் இறைவனே. இறங்கிடும் மனங்களில் நீ என நிறைந்திடும் கருணையில் இறைவனே. நன்றி சொல்லி பாடுகிறேன் கானம் உன் அன்பாலே உருவான ராகம். நன்றி சொல்லி பாடுகிறேன் கானம் உன் அன்பாலே உருவான ராகம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிர் மதிப்புள்ள உம் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. கார்மல் தாயே தாய்மரியே எம்மை அரவணைத்தாளும் மாமரியே. வாழ்க வாழ்க மரியே என்றும் வாழ்க வாழ்க மரியே. கார்மல் தாயே தாய்மரியே எம்மை அரவணைத்தாளும் மாமரியே.
ஆகட்டும் என்று பணிந்தவரே, இறை வார்த்தையாம் இயேசுவை சுமந்தவரே. 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 பரிசுத்தமானவளே அம்மா, பாசத்தின் தாய் மரியே, உன்னாலயம் வந்தோம், ஆனந்தம் அடைந்தோம். கார்மல் தாயே, தாய் மரியே, எம்மை அரவணை தாழும் மாமரியே. கார்மல் தாயே, தாய் மரியே, எம்மை அரவணை தாழும் மாமரியே. வாழ்க வாழ்க மரியே, என்றும் வாழ்க வாழ்க மரியே. வாழ்க வாழ்க மரியே, என்றும் வாழ்க வாழ்க மரியே. கார்மல் தாயே, தாய் மரியே, எம்மை அரவணை தாழும் மாமரியே.